வணக்கம். நீங்கள் பார்த்துருக்க ஆட்டோ பஸார். நான் உங்கள் ஏஆர்பி சிவம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எஸ்எஸ்ஜே ஆட்டோ கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிக்ஷா இவங்க யூஸ்ட் ஆட்டோ தான் மோஸ்ட்லி டீல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஒன்ஸ் மற்றவங்கள மாதிரி ஆட்டோ சேல் பண்ணணுன்றதுக்காக வாங்கிட்டு வந்து வாட்டர் வாஷ் பண்ணி சேல் பண்ணுறவங்க கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வெஹிக்கிளோட கண்டிஷன்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பிரிச்சுருக்காங்க. டோட்டலாக பிரித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை ஸோ டிங்கர் ஒர்க்கு, பெயிண்டிங், இந்த ஒர்க்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெஹிக்கிளை சேல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் டிங்கர் பெயிண்டிங் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் கஸ்டமர் வாங்கிறதுக்கு முன்னாடி தான் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் லைவில் வச்சு கொடுப்பாங்க. இப்போ ரெடி பண்ணி சேலுக்காக இருக்கிற ஒரு மேக்ஸிமா ஆட்டோ பற்றி பார்க்குறேன். ஆனால் இந்த வெஹிக்கிளோட டீட்டெயில் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. பஜாஜ் மேக்ஸிமா இது 22 மாடல், 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாம் கரெக்டாக. எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை வாங்கும் போது எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நம்ம கஸ்டமர் எனக்கு கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக பண்ணி, அதாவது அவங்க டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருவீங்க. ஸோ இது 2022 மாடல். எவ்வளோண்ணா வேலை சொன்னீங்க? 180. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 180 சொன்னீங்க. இதுக்கு ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? ஃபினான்ஸ்னால் இது எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும்? ஒரு 70-80 மீதி கட்டுற மாதிரி. அதாவது குறைஞ்சபட்சமே 70-80 தானே? அதோட நம்ம லோ டவுன் பேமெண்ட் பண்ண மாட்டீங்களா? மினிமம் 60 ரூபா கட்டுறேன். மினிமம் 60 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். இதில் சிபில் ஏதாவது செக் பண்ணுவீங்களாண்ணா? இது என்ன மாதிரி ப்ரொஃபைல் இருந்தால் இதுக்கு லோன் பண்ணி கொடுப்பீங்க? ஏன்னா ப்ரொஃபைல் கிரைட்டேரியான்னு ஒன்று இருக்குது. யார் வந்து 60-70 ரூபா கொடுத்தாலுமே நம்ம லோன் பண்ணி தர மாட்டோம். லோக்கல் ஏரியா தெரிஞ்சவங்க ரெஃபரன்ஸ் மூலயமா வரணும். இப்போ புதுசாக ஒருத்தர் வராரு, நம்ம வீடியோ பார்த்துட்டு புதுசாக ஒருத்தர் வராரு. இப்போ அவர் வெளி ஏரியாவிலேருந்து வரலாம் கஸ்டமர், சொந்த வீட்டுக்காரர் அந்த மாதிரி வருவார். நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பீங்களா? யாராக இருந்தாலும் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம லோன் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் காராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபில் பிரச்சனையை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ப்ரைவேட் ஃபினான்ஸ் தான் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் 60 ரூபா மினிமம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. இஎம்ஐ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரியே பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதுவும் 22 மாடல், இதுவும் 180 தான் வரும். இதுவும் 22 மாடல் தான். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த அதே மேக்ஸிமா 2022 போல் இதுவும் 2022 மேக்ஸிமா தான். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது. இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கும். விலையும் பார்த்தீங்கன்னா அதே சேம் விலை தான். ஏன்னா மாடல் பொறுத்து, கண்டிஷன் பொறுத்து தான். ரெண்டுமே ஒரே கண்டிஷன்ன்றதுனால ஒரே விலை தான் வருது. இதுக்கும் அந்த வண்டிக்கு சொன்ன மாதிரி முன்பணம் வந்து அதே சேம் அமௌண்ட். அதுக்கப்புறம் இஎம்ஐ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் அடுத்தது இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். TN12, இது பூந்தமல்லி ஆர்டிஓ. இதுக்கு முன்னாடி பார்த்ததில் இன்னொரு பூந்தமல்லி ஆர்டிஓ ஒன்று இருக்குது, நாட் 9 ஆர்டிஓ ஒன்று இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இதுவும் 23 மாடல், 2023 மாடல் பஜாஜ் மேக்ஸிமா. இதுனா ஒரு 2 ரூபா வரும் பட்ஜெட், 2 லட்ச ரூபா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2 ரூபா வருது. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அந்த எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில் இங்கே எடுக்கிற எல்லா வண்டிக்குமே எஃப்சி இன்சூரன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் சொல்ல முடியாது. எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் வச்சு தான் கொடுப்பாங்க. ப்ளஸ் முன்பணமும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா வருது. அடுத்தது இந்த வண்டினா இப்போ TN18 ரெட்டில்ஸ் ஆர்டிஓ பற்றி, இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கண்ணா. ஒரு 5 மாதம் கரண்ட் இருக்குது, 24 மாடல், 2024 மாடல். 5 மாதம் லைவில் இருக்குது, இன்னும் எஃப்சியே இன்னும் முடியல. இதோட விலை என்னென்ன வருது? 2 ரூபா பட்ஜெட் வரும். இது 2 ரூபா பட்ஜெட் வரும். அதே ஆஸ்யூஷுவல் மற்ற எல்லாம் சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் RE மாடல் வந்திருக்கு, 2024 பூந்தமல்லி ஆர்டிஓ. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 24 இதுனா 190 வரும். 190 வரும். இந்த வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கீங்க. வெஹிக்கிளில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்காது? கம்ப்ளைண்ட்லாம் இருக்காது. சப்போஸ் ஏதாவது கஸ்டமர் வந்து பார்க்குறாரு, ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பண்ணி கொடுப்பீங்களா? ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நீங்கள் ஸ்பாட்லேயே பார்த்து நீங்கள் சொல்லும்போது பண்ணி கொடுத்துருவாங்க. வெஹிக்கிள் ஒன்ஸ் டெலிவரி எடுத்துகிட்டு நீங்கள் போனதுக்கப்புறம் பின்னாடி வந்து எனக்கு வெஹிக்கிள் அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குன்னா அது இவங்க மட்டும் இல்லை, எந்த டீலருமே அதை சரி பண்ணி தர மாட்டாங்க. ஒன்ஸ் டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து கூட இங்கே வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் தரவாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க.
அது நான் ஆட்டோ பஸார் மூலிமா உங்களுக்கு கொடுக்குற சஜஷன். இப்போ வந்து மகேந்திராவில் ட்ரியோ ப்ளஸ் எலக்ட்ரிக் ஆட்டோ டிஎன் 06 ஆர்டிஓ. இந்த வண்டியோட விலை என்னென்னா, இதோட கண்டிஷன் என்ன? இது 2500 கிலோமீட்டர் ஓடிது, 25 மாடல். 2500 கிலோமீட்டர் ஓடிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வெஹிக்கிள் நிறைய பார்த்தோம்ல, அதெல்லாம் தோராயமாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 25-30 இல்லை கிலோமீட்டரை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஒரு ஆட்டோன்னு எடுத்துக்கிட்டா சாதாரணமாக வருஷத்துக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும்? ஒரு வருஷத்துக்கு 5,000-20,000 ஓடும். 5,000-20,000. நல்லா ஓட்டுற கஸ்டமராக இருந்தால் 30,000 தாண்டும். ஓகேங்களா? இப்போது ஆட்டோ ரிக்ஷா நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா இப்போ கிலோமீட்டர் வந்து 15,000, 20,000, 30,000 சொல்லி ஓடி இருக்கும். அது யூசர் இதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்களே, அவங்களோட கண்டிஷனை பொறுத்து. ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா 1,00,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடி இருக்கும். ஒரு வண்டி 5,000 இல்லை 20,000 அந்த மாதிரி ஓடி இருக்கும். எலக்ட்ரிக் ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்குது. ஏன்னா இது கிலோமீட்டர் கம்மியாக ஓடி இருக்குது அப்படின்னா இது பேட்டரியோட ரீசைக்கிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் இது வந்து 2000 சைக்கிள் வரைக்குமே வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அப்போ இவங்க 6,000-6,500 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்காங்கன்னா இது ஃபுல் சார்ஜே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது வாங்குறது நல்ல பெனிஃபிட் இருக்குண்ணா. இது என்னென்ன விலை வருது? இதுனா ஒரு 180. 180. இதுக்கும் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. இது அதிகபட்சம் எவ்வளோ ரேஞ்ச் வருது? 180 கிலோமீட்டர் வரைக்கும். 180 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பல்சரி வருது உங்களுக்கு. ஸோ இதில் மற்றபடி வேறு ஏதாவது விஷயம் இருக்காண்ணா? இதில் எஃப்சி இன்சூரன்ஸ் அந்த டீட்டெயிலாம்? எஃப்சி ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஒரு வருஷம் எஃப்சி வந்து லைவில் இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து தேவைப்பட போட்டுக்கலாம் நம்ம ஃபினான்ஸ் பண்ணுறப்ப. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2025 மாடல். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180 வருது. இந்த வண்டிக்கும் ஃபினான்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. எஃப்சி லைவில் தான் இருக்குது. இன்சூரன்ஸ் யாராவது வாங்க வர மாதிரி இருந்தால் இப்போ 150 கிலோமீட்டருக்குள்ளே நான் வண்டி ஓட்டணும், எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஆட்டோ வேணும். ஏன்னா இது மற்ற எல்பிஜி சிஎன்ஜி ஆட்டோவை விட இது வந்து உங்களுக்கு ஃபியூல் கன்சப்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் டெய்லி சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் வெஹிக்கிள் ஓட்டலாம். ஒரு 150 கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் ஓட்டுறீங்க அப்படின்னா இந்த ஆட்டோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரொம்ப ஏஜ்டு பர்சன் இல்லை பார்ட் டைம் ஓட்ட போகிறோம் அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இந்த ஆட்டோ தாராளமாக சூஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் 05. இப்போது பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி ரெடி ஆகிட்டு வந்ததுனால இதில் நம்பர் ஒட்டலை. இந்த வெஹிக்கிளோட கண்டிஷன் என்னன்னா, இதோட எஃப்சி இன்சூரன்ஸ் டீட்டெயில், பிரைஸ், மாடல் பண்ணி கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்க ஆஸ் யூஷுவல். இப்போ இதோட பிரைஸ் என்னன்னா 24 மாடல். 2024. இப்போ எஃப்சி முடிஞ்சிச்சு வண்டிக்கு. எஃப்சி பண்ண போகிறீங்க, பண்ணி தந்துடுவீங்க யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு. ஸோ விலை என்னென்ன? விலை 2 ரூபா, 2 லட்ச ரூபா வந்துடும். ஸோ இந்த வெஹிக்கிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா வரும். ஏன்னா இங்கே இப்போ நான் சொல்கிற வெஹிக்கிள் எல்லாமே என்ன நீங்கள் ரொம்ப அதிகமாக பட்ஜெட் சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்கலாம். நீங்கள் இந்த வண்டியை நான் ஃபுல்லாக வீடியோவில் காமிக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வண்டியுமே அந்த மாதிரி தரமாக ரெடி பண்ணி கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்குகிறோம், அந்த ஆட்டோவை வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா பாலிஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேல் பண்ணுறவங்க கிடையாது. வெஹிக்கிள் நல்லா இல்லை, இப்போ இது எஃப்சி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பேசிக்காகவே எஃப்சி நம்மளால் பெயிண்ட் அடிக்காமல் இருக்கிற கண்டிஷனுக்கே நம்மளால் எஃப்சி அதை ரன்னிங் எஃப்சிலாம் பண்ண முடியும். ஆனால் இவங்க அப்படி பண்ணாமல் ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுட்டு டிங்கர் ஒர்க் எல்லாமே பார்த்து சீட் கவர்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே ஒர்க் பண்ணி வெஹிக்கிளை நல்ல கண்டிஷனில் கொடுக்குறாங்க. அப்படி தரும்போது நீங்கள் வாங்குறீங்களா, நீங்கள் ஒரு 2 வருஷம் செலவு பண்ணாமல் வண்டி ஓட்ட முடியும். அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறதுனால தான் உங்களுக்கு இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா கிட்ட வருது. இருந்தாலும் அது நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒர்த்தான ஆட்டோ தான். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க இருக்கிறது சோழிங்கநல்லூர் ஆர்டிஓ டிஎன் 14. ஆனால் இந்த வண்டியோட மாடல் என்னன்னா, இதோட விலை என்ன? 2 மாடல் 2022 மாடல். இதுனா ஒரு 170. காம்பேக்ட் 2024 22 2022 170 வரும் ப்ரைஸு. ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் பட்ஜெட்டான ரேட்டு தான். வண்டி கண்டிஷனும் நல்லா இருக்குது, ஃபுல்லாகவே ரெடி பண்ண வண்டி. ஆனால் நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் வெஹிக்கிள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புது டயர் போட்டு தரீங்க, இல்லை பட்டன் நல்லா இருந்தால் கிட்டத்தட்ட 90% இருந்தால் அந்த டயர் அப்படியே விட்டுறீங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம். எடுக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து டயர் 3 டயருமே இல்லை சிங்கிள் டயர் 3 டயருமே மாற்றிடுவீங்க. ஸோ ரொம்ப மொட்டையாக இருந்துச்சுன்னா புது டயர் போட்டுருவீங்க. 80 to 90% இருந்துச்சுன்னா அதே டயர் வச்சு கொடுப்பீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஆட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஒரு வண்டியுமே
ஏன்னா இவங்க கொடுக்குற எல்லா வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புது டயர் போட்டுறாங்க, இல்லைனா 80 to 90% இருக்கிற டயர் உங்களுக்கு கண்டினியூ பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஒரு திருவற்றியூர் ஆர்டிஓ TN03 வண்டி. சொல்லுங்கண்ணா, இந்த வண்டி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. 22 மாடல். 22 மாடல். விலை என்ன வருது? கரண்ட்ல இருக்கு. 1 வருஷம் FC லைவ்ல இருக்கு. மாடல்னா மாடல் 22 ஆல்ரெடி FC பண்ணியாச்சு. 1 வருஷம் லைவ்ல இருக்கு. இன்சூரன்ஸ்னா? இன்சூரன்ஸ் 8 மாசம் கரண்ட். 8 மாசம் லைவ்ல தான் இருக்கு. இதோட விலை என்னன்னா? இதுனா ஒரு 180 வரும். ஸோ இந்த வண்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிஷன் எல்லாமே வண்டி சூப்பராக தான் இருக்குது. நான் பின்னாடி இதோட வீடியோ கொடுக்க சொல்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வண்டி வந்து எல்லாமே லைவில் தான் இருக்குது. பாருங்கள், இப்போ தான் ரெடி பண்ணி வந்திருக்கு. இன்னும் சீட்டு கூட எதுவும் மாட்டல. ஆனால் வண்டி வந்து பக்காவாக ரெடி பண்ணி பெயிண்டிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. பெயிண்ட்டு டிங்கரிங் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு சீட் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் டயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி உங்கள் கையில் கிடைக்கும் போது ஒரு பக்கா கண்டிஷன் வரும். என்ன ஆர்டிஓனா இது? TN05. TN05 தான். ஓகே, இதோட மாடல் என்ன, பிரைஸ் என்ன, இதை கொஞ்சம் அப்படி சொல்லிடுங்க. 24 மாடல். 24 மாடல். 22 மாடல். 22. மோஸ்ட்லி எல்லாமே நீங்கள் கொஞ்சம் லோ பட்ஜெட் வண்டியை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக பக்காவாக ரெடி பண்ணி FC இன்சூரன்ஸ்லாம் லைவ் பண்ணி கொடுத்துட்றீங்க. ஸோ 2022 மாடல். ப்ரைஸ் என்னென்னா? 180 வரும். ஸோ 2022 மாடல் 180 பக்கா ரன்னிங் கண்டிஷனில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வண்டி ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ வாங்க போகிறோம் அப்படின்னா லோ பட்ஜெட் ஆட்டோ அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுட்டு வாங்கக்கூடாது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணாமல் இப்போ இவங்ககிட்டே வந்து இவங்க வாங்கிட்டு வர ஆட்டோ லோ பட்ஜெட் எதுவுமே நீங்கள் ரெடி பண்ணாமல் இருக்கிற கண்டிஷன் நீங்கள் வாங்கினீங்கன்னா லோ பட்ஜெட்டை தான் வரும். ஒரு வெஹிக்கிளை எடுத்து அவங்க ஃபுல்லாக ரெடி பண்ணி உங்கள் கையில் கொடுக்கும்போது அந்த வண்டி நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு மெக்கானிக் செலவோ, டிங்கர் செலவோ, பெயிண்டிங் செலவோ எந்த செலவும் இல்லாமல் ஒரு 2 வருஷம் ஒரு சின்ன லாங் டேர்ம் மாதிரி நீங்கள் ஒரு புது வண்டியை எடுத்தால் எப்படி 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருப்பீங்களோ அதே போல் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ எடுத்தாலும் 2 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ஓட்டணும். அதோட அடிப்படையில் தான் இவங்க வெஹிக்கிள் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்ஜெட்டில் எனக்கு ஆட்டோ கிடைக்குது, இந்த ஏரியாவில் இந்த பட்ஜெட்டில் ஆட்டோ கிடைக்குது. எல்லாமே வாஸ்தவமான விஷயந்தான். அங்கே இருக்கிற ஆட்டோவை ஒன்ஸ் பாருங்கள், இங்கேயும் வந்து நேரில் பாருங்கள். அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வெஹிக்கிளோட குவாலிட்டி இருக்குது, அந்த வெஹிக்கிள் கண்டிஷனும் குவாலிட்டியும் பொறுத்து ப்ரைஸ் என்னென்னு இருக்குது, அதை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம செகண்ட் ஹேண்ட் ஆட்டோவை பற்றி பார்த்தோம். இப்போது இந்த ஆட்டோ எல்லாம் பார்க்கணும்னா எங்கே வரணும், எப்படி வரணும், இதை கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லிவிடுங்கண்ணா. நம்ம விநாயகபுரம் பஸ் டிப்போ வந்து அங்கேருந்து பக்கத்தில். விநாயகபுரம்னா எந்த விநாயகபுரம்னா சொல்கிறீங்க? நம்ம ரெட்டேரி குளத்தூர் விநாயகபுரம். ரெட்டேரி ஃப்ளேவர் ஜங்ஷன்லேருந்து எப்படின்னா வரணும், அங்கேருந்து வழி சொல்லுங்கள். அப்படியே நம்ம ரெட்டேரி ஃப்ளேவர்லேருந்து லெஃப்ட்டு ரெட்டேரி விநாயகபுரம் போகிற மாதிரி வரணும். ரெட் ஹில்ஸ் ரோட்டில், ரெட்டேரியிலேருந்து நீங்கள் ரெட் ஹில்ஸ் போகிற ரோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா பஸ் டிப்போக்கு முன்னாடியே வந்துடும் நம்ம ஆஃபீஸ். பஸ் டிப்போக்கு முன்னாடி அந்த ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க்கு முன்னாடியே, அதாவது ரிலையன்ஸ் டிஜிட்டல் வரும் உங்களுக்கு. SS கல்யாண மண்டபம் தாண்டிட்டு, அந்த SS கல்யாண மண்டபம் தாண்டி ரிலையன்ஸ் வரும். ரிலையன்ஸ் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரைட் சைடில் டவுன், ஆக்சிஸ் பேங்க்கு முன்னாடி டவுன் இறங்கும். அதில் ரைட் சைடில் நம்ம மொபைல் நம்பர் சொல்லுவார், நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். 9840312890. ஆனால் இப்போ நீங்கள் புது வண்டியும் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ பஜாஜ் ஆட்டோ மட்டும் தான் பண்ணுறீங்களா? பஜாஜ் ஆட்டோ மட்டும் தான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அப்படியே யாருக்காவது புது வண்டி வேணும்னாலும் அண்ணன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாரு. இப்போது இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஆட்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோ பஸார் மொபைல் ஆப்லேயே இருக்கும். வெஹிக்கிளோட கண்டிஷன், வெஹிக்கிளோட ஃபோட்டோ, ப்ரைஸ் டீட்டெயில், எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து அதுலேயே கால் ஆப்ஷன் இருக்குது, டேரெக்டாக ஓனருக்கே கால் பண்ணலாம். ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறையா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் நம்ம வேறு ஏதாவது புதுசாக போடுற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ அப்டேட் உங்களுக்கு வந்துட்டுருக்கும்.